கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 22:26, Matthew 22:26. அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். அதாவது ஒரு கிறுக்குள்ள ஒரு கேடுள்ள இருதயம் வரும்போது அவங்க எப்படி வேத வசனத்தினுடைய அறியாமையும் தேவனுடைய வல்லமைக்கு ஒரு குருட்டுத்தனமாய் இருக்கக்கூடிய ஒரு சம்பவிக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு விடுறாங்க. பாத்தீங்களா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே, ஒரு சகோதரன் இருந்தாரு, அவருக்கு பிள்ளை இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அடுத்த சகோதரன் வந்து அவனை திருமணம் பண்ணணும். இது உபாகமம் 25:5-6 சொல்லப்பட்டது. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து இத ஏளனம் பண்ணும்படியா, கிண்டல் பண்ணும்படியா இப்ப 2வது சகோதரன் அதே மாதிரி கல்யாணம் பண்ணார். சரியா? கல்யாணம் பண்ணவரு அவரும் இதே மாதிரி இறந்து போயிட்டார். இப்போ அண்ணன் இறந்து போயிட்டாரு, அதனால தம்பி வந்து கல்யாணம் பண்றாரு. இப்ப தம்பியும் இறந்து போயிடுறாரு. அதனால இப்போ என்ன பண்றாங்க, அடுத்து 3ஆம் சகோதரன். அதாவது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே வந்து ஒரு உண்மையான காரியமே இல்லையா? ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க எப்படியாவது வந்து அவங்களுடைய வாக்குவாதம் சரி என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:4 சொல்லும்போது, இப்படிப்பட்ட தேவையில்லாத தர்க்கங்களை எல்லாம் நீ என்ன பண்ணு, தவிர்த்து விடு. தீத்துக்கு எழுதும்போது அதைதான் சொல்றார். தீத்து 3:9 சொல்லும் போது, இப்படி முட்டாள்தனமான வாக்குவாதங்களை எல்லாம் நீ விட்டுரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து என்ன சொல்றாரு, 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும். எப்படி? 7வது சகோதரன், அதாவது 7 சகோதரர்கள், ஒருத்த மாத்தி ஒருத்தி. அதாவது 1வது 2வது 3வது 4வது 5வது இப்படி 7 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க கல்யாணம் பண்றாங்க. ஒருத்த மாத்தி ஒருத்தர் இறந்து போயிடுறான். கடைசியில 7 சகோதரர்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த யூதர்களுக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப பிடிக்கும். வேத வசனத்துல நம்ம பார்ப்போம், 7 இருக்கக்கூடிய காரியங்கள், அது வெளிப்படுத்தின விசேஷம் பாத்தீங்கன்னா 7ங்கிற நம்பர் வந்து அவ்வளவுதான் இருக்கும். 7 சபை, 7 நியாய தீர்ப்பு வந்து போது 7 முத்திரை நியாய தீர்ப்பு, 7 எக்காலத்தனி, 7 கலசம். இந்த 7ங்கிறது வந்து ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு பூரணம் என்று சொல்வதனால இந்த 7 வந்து யூதர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து இங்க சொல்லும் போது இந்த சதுசேயர்கள் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து பண்ணும்போது இது என்ன பண்ணுவோம், மொத்தமா அது மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட எல்லாருக்கும் முன்பாக பொதுவாக அவங்க கேட்கறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து எல்லாரும் முன்னாலேயும் இவருடைய மரியாதை கெட்டு போகும், இவருக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல கொண்டு வந்து விடுவதற்காக எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்றாங்க, இப்படி காரியங்களை செய்யறாங்க. சரியா? இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஹியூமன் லாஜிக் சொல்லுவோம். மனுஷனுடைய லாஜிக் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, தேவனுடைய சத்தியத்தை மாற்ற முடியாது. ஏன்னா இங்க வந்து வேதவசனம் எப்படி நம்ம வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணணும், வேதவசனத்தை நம்ம எப்படி கற்றுக்கொள்ளணும், பயபக்தியோட. அதை எடுத்து நம்ம மற்றவர்களை கிண்டல் பண்ணுவதற்காக இல்லை. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா, கேள்வி கேட்கும் போதே அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அதாவது உனக்கு எவ்வளவு தூரம் தெரியும் அப்படின்னு ஒண்ணு சோதித்து பாக்குறதுக்காக கேட்கிறேங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அவங்க கேள்வியே வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அவங்க கேள்வி கேட்கும் போதே, ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல இந்த கேள்வி பதில் எடுப்பேன். கேள்வி பதில் எடுக்கும்போது அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்லுகிற கேள்வி கேட்கும் போதே அவங்க தங்களுக்கு எவ்வளவு தெரியும் சொல்லி ஒரு 4-5 வசனம் சொல்லி, இது இங்க அது இங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 காரியங்களை சொல்லிட்டு அதற்கு பின்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு நாளும் சத்தியம் இப்படிப்பட்ட ஸ்பெகுலேஷன், இப்படிப்பட்ட ஹைப்போதெட்டிக்கல், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தினால அது ஒரு நாளும் அது சோதிக்கப்படுவதில்லை, அது வஞ்சிக்கப்படுவதில்லை, அது வந்து அதனால பயமுறுத்தப்படுவதில்லை. சத்தியம் எப்பொழுதும் சத்தியமாக நிற்கும். அதனால நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்படிப்பட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டு விலக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சிலர் வந்து வேண்டுமென்றே நம்ம கூட வாக்குவாதம் பண்ணுவதற்கு வருவாங்க. அப்படி வாக்குவாதம் வரும்போது
நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும், நம்ம எப்படி அதற்கு தேவ ஞானத்தோடு பதில் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா கேள்விக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, வேத வசனத்தை எப்போதும் நீங்கள் பயபக்தியோடு கற்றுக்கொள்ளுங்கள். ஏளனமாகவோ இல்ல இதை கொண்டு நான் ஒரு வாக்குவாதத்துல ஜெயிக்கணும், இல்ல நான் இதை பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கொள்ளாதீங்க. எப்பொழுதுமே வேத வசனம் பயபக்தியோடு தேவ ஞானத்தையும் தேவ அறிவையும் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு பயன்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வல்ல பிதாவே, இதோ இந்த சதுசேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வேத வசனத்தை வாசிச்சாங்க. ஆனா அதை கொண்டு எப்படி தாங்கள் நினைத்தது சரி என்று மற்றவர்களை ஏளனப்படுத்தவும் உதாசீனப்படுத்தவும் உபயோகப்படுத்துறாங்க. அதனால இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை பயபக்தியாய் கற்றுக்கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.